வணக்கம். வியாழக்கிழமை, விசுவாவசு வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை, திதி தேய்பிறை, ஏகாதசி. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. யோகம் சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு புதன் சுக்கிரன். இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அறிவழகன்: வீட்டில் என்னென்ன மரங்கள் வளர்க்கலாம், என்னென்ன மரங்கள் வளர்க்கக்கூடாது? சார், அந்த கள்ளி முள்ளி அந்த மாதிரி முள்ளு செடியெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாதுங்க. எருக்கஞ்செடி வீட்டில் வளரக்கூடாது. எருக்கம் பூ பூஜைக்கு எடுத்துக்கலாம், ஆனால் வீட்டு உள்ளே வளர்க்கக்கூடாது செடியை. வீட்டில் வளர்க்க வேண்டியவை துளசி, வில்வம், மாமரம், பலாமரம், வாழை மரம். மா பலா வாழை முக்கனி வீட்டில் வளர்த்தா ரொம்ப நல்லது. தென்னை மரம் மிக அவசியம். முன்னெல்லாம் பெரிய மனம் வாங்கினானா வீடு கட்டுறதுக்கு முன்னால் தென்னை மரத்துக்கு அளவு எடுப்பாங்க. ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் நடுவில் இவ்வளவு இடைவெளி இருக்கணும் அப்படின்னு, எவ்வளோ அடி இருக்குன்றதை அளந்து குழி தோண்டி அதில் நல்ல இந்த மண்ணெல்லாம் போட்டு எரு, மரங்களுக்கு எருவாகக்கூடிய எரு எடுத்துகிட்டு அது உள்ளே போட்டு அதில் தென்னங்கன்னை நடுவாங்க. தென்னங்கன்று கிடைக்கும் முன்னால் நர்சரியில். இலங்கையிலேருந்து தென்னங்கன்று எடுத்துகிட்டு நடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால். பழைய காலத்தில் எல்லாம் நானே பார்த்துருக்கேன். நான் குழந்தையா இருக்கும்போது பார்த்துருக்கேன். தென்னங்கன்று சிலோன்லேருந்து வர வச்சுருக்கோம், நடப்போகிறோம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பீரியடு. அதனால் வீட்டில் என்ன மரம் வளர்க்கலாம்னு அறிவழகன் கேட்குறாரு. வீட்டில் இதெல்லாமே வளர்க்கலாம். மாப்பலா வாழை மிகச் சிறந்தது. பூஜைக்கு பயன்படும் மலர்கள் வீட்டில் வளர்க்கலாம், அந்த செடி அல்லது கொடி. நறுமணம் கமழ்கின்ற மலர்கள்: பாரிஜாதம், மனோரஞ்சிதம், செம்பருத்திப்பூ, மல்லிக்கொடி, முல்லைக்கொடி, ஜாதி, மல்லி முல்லை ஜாதி, இந்த கொடியெல்லாம் வீட்டில் வளர்க்கலாம். செண்பகப்பூ வளர்க்கலாம். ரோஜா செடி வீட்டில் வைக்கலாம். வைக்கக்கூடாதது கள்ளி முள்ளி மாதிரி ஃபுல்லாக முள்ளாகவே இருக்குமே, அந்த செடிகள் ஷோ பீஸ்னு சில பேர் வைக்கிறாங்க, அது வைக்கக்கூடாது. எருக்கஞ்செடி வளர்க்கக்கூடாது. மற்றெல்லாம் வீட்டில் வளர்க்கலாம். துளசி வில்வம் கம்பல்சரி எல்லா வீட்லேயும் இருக்கணும். கடகராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை வெற்றியடைய தீவிரமாக முயற்சி செய்வார்கள் என்று சொல்கிறீர்களே, உண்மைதானா? ஆமாம். அடுத்தவர்களின் கருத்துக்களை ஏற்க மாட்டார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். பிடிவாதம் ஜாஸ்தி. கடகம் விருச்சிகம்லாம் பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி. முன்பெல்லாம் கோயிலுக்கு போனால் 1 மணி நேரம் இருந்து சாமி தரிசனம் பண்ணுவார்கள். இப்பொழுது அவசரமாக வருகிறார்கள். 10 நிமிடத்தில் கோயிலில் சாமி கும்பிட்டு விட்டு வெளியே சென்று விடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு பக்தர் 10 கோயில்களுக்கு செல்கிறார். 10 கோயில்களையும் 100 நிமிடத்தில் பார்த்து முடித்து விடுகிறார். இந்த மாதிரி வேகமாக போய் சாமி கும்பிடுவதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீர்கள்? இது யார் கேட்குறாங்க? முருகன் துணைன்னு போட்டிருக்கு, பேரே போடலை. அதில் ஒன்றும் தவறு கிடையாதுங்களே. 10 கோயில் பார்க்குறாரு 100 நிமிஷத்துலன்னா நல்லது தானே. இன்றைக்கி எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் வந்துடுச்சு. ஃபாஸ்ட் வேர்ல்டு. எல்லாமே வேகமான கதியில், துரித கதியில் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தந்தை வழி முன்னோர்களை வழிபடுவதற்கு பதில் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் என்றும், அதனால் சூரியன் பித்ருகாரகன் என்ற நம்பப்படுவது போல சந்திர பகவான் தாய் வழி உறவினர்களுக்கு வழிபாடு செய்வது. அப்படி என்றால் அவருக்கு என்ன பெயர்? மாத்திருக்காரகன்னு பேர் அவருக்கு. பித்ருக்காரகன்னா இந்த இடத்துல தந்தைக்கு அதிபதினு அர்த்தம். பித்ருக்கள்னால் அந்த முன்னோர்கள், அந்த பித்ரு இல்லை. இது பிதாவுக்கு அதிபதி, மாதாவுக்கு அதிபதி சந்திரன். தந்தை வழி முன்னோர்களை வழிபடுவதற்கும் சூரியனுக்கு சம்மந்தம் இல்லை. சூரிய வழிபாடுங்கிறது தினசரி வழிபாட்டிலே வரக்கூடிய ஒன்று. தினசரி வழிபாட்டிலே கணபதி, சிவன், அம்பாள், முருகன், பெருமாள், நவகிரகங்கள் இது எல்லாமே வரும். கணபதி, சிவன், அம்பாள், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, சுப்பிரமணியர், சூரியன் இதெல்லாம் வரும். அதுதான் அறுவகை சமயம்னு நமக்கு கொடுத்துருக்காரு ஆதிசங்கரர். அறுவகை சமயம் அப்படின்னு நம்ம இந்து மதத்தை பிரித்தவர் ஆதிசங்கரர். 6 பிரிவுகளாக பிரித்தார். சனாதன தர்மம் என்று அழைக்கப்படுகின்ற இது அதுக்கு முன்னால் யாரோ என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. 124 விதமான வழிபாடுகள் இருந்ததாம். ஆதிசங்கரர் அவதரிக்கிறதற்கு முன்னால் என்னெல்லாமோ வழிபாடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இந்த பலி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் முற்றிலுமாக நிறுத்தி அவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து சாத்வீகமான முறையிலே, அமைதியான முறையிலே, எந்த உயிருக்கும் எந்த துன்பமும் நேராதபடி பிற உயிர்களை கொல்லாமல் எப்படி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத இந்தியாவில் உள்ள மக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்தவர் ஜெகத்குரு ஆதிசங்கரர். அந்த ஜெகத்குரு ஆதிசங்கரர் 6 வகையாக பிரித்தார் இந்து மதத்தை. கணபதியை பிரதானமாக வைத்து வழிபடும் முறைக்கு பெயர் காணாபத்தியம். முருகப்பெருமானை பிரதான கடவுளாக வைத்து வழிபடும் முறைக்கு பெயர் கௌமாரம். சிவபெருமானை பிரதான தெய்வமாக வழிபடும் முறைக்கு பெயர் சைவம். அம்பாள் மகா திரிபுர சுந்தரி பராபட்டாரி எனப்படும் பார்வதி தேவியை வழிபடும் முறைக்கு பெயர் சாக்தம். சக்தி வழிபாடு செய்வதால் அதற்கு பெயர் சாக்தம். இந்த வழிபாடு செய்பவர்களை சாக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்தம் சக்தி வழிபாடு. அப்புறம் பெருமாள் வழிபாடு சம்பந்தப்பட்ட எல்லாமே கிருஷ்ணர், ராமர், மகாவிஷ்ணு, ஆஞ்சநேயர், நரசிம்மர் எல்லாத்தையும் சேர்த்து வைஷ்ணவம் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு பிரிவு. காணாபத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம், வைஷ்ணவம். நவகிரக வழிபாட்டிற்கு பேர் சௌரம். சூரியனை பிரதான தெய்வமாக கொண்டது சௌரம். பின்னால் வந்த ராமானுஜர் என்ன பண்ணார், எனக்கு வைஷ்ணவம் மட்டும் போகிறோம், அந்த மற்ற 5 நீங்களே வச்சுங்க, நான் இதை மட்டும்தான் ஒத்துக்குவேன்ட்டார். சரி அப்படின்னு அவரை விட்டுட்டாங்க எல்லாரும். ஆதிசங்கரர் வகுத்த 6 பிரிவுகளை யாரும் மாற்றவில்லை அதற்கு பின்னால் வந்தவர்கள். எனக்கு அதில் 1 மட்டும் போருமே, 6 எண்ணத்துக்கு அப்படின்னு அவர் தனியாக அதை மட்டும் எடுத்துக்கிட்டார் ராமானுஜர். வைஷ்ணவம் மட்டும் போகிறோம், நான் அதிலே எல்லாமே இருக்குது எனக்கு அப்படின்னு அவர் சொன்னார். சரின்னு அந்த சித்தாந்தத்தையும் சில மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆக அந்த 6 வகை சமயம் என்று பாகுபாடு செய்தவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரருக்கு முன்பே ஞானசம்பந்த பெருமான் தோன்றியிருக்கிறார். ஏன்னா ஆதிசங்கரர் தன்னுடைய பாடலிலே ஞானசம்பந்தருக்கு கிடைத்தது போன்ற இந்த சீர்காழியில் பிறந்த குழந்தைக்கு கிடைச்சதே ஒரு பெரிய பாக்கியம். ஞானப்பால் கொடுத்தியாமே அம்மா, அம்மா தாயே பராசக்தி, அந்த குழந்தைக்கு நீ ஞானப்பால் கொடுத்தியாமே, அந்த மாதிரியெல்லாம் பாக்கியம் எங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் ஞானசம்பந்தரின் சிறப்பை எடுத்து சொல்கிறார் ஆதிசங்கரர். திருஞான சம்பந்தருக்கு கிடைத்தது போன்ற ஒரு சிறப்பு வேறு யாருக்குமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பின்னால் வந்த 15ஆம் நூற்றாண்டிலே வந்த அருணகிரிநாதர் கூட புகழியின் வித்தகர் போல் அமிர்தகவி தொடைபாட அருள்வாயேன்னு கேட்குறார். புகழியின் வித்தகர்னாக்க சீர்காழியிலே பிறந்த ஞானசம்பந்த பெருமான். அவரை மாதிரி அழகாக தமிழில் பாடுற ஒரு அனுகிரகத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு கேட்குறார். இவர் சந்த பாடலில் ராஜா. அருணகிரிநாதர் மாதிரி சந்தம் இனிமேல் யாரும் பாட முடியாது. அழகான சந்த தமிழ், சந்தம் அருணகிரிக்கு சொந்தம். அவர் கேட்குறார், அந்த குழந்தை பாடியதாமே, இந்த ஞானசம்பந்தர் பாடியது போல சந்த கவியை, அதை போல ஒரு உயர்வான கவியை பாடக்கூடிய ஒரு அருளை எனக்கு வழங்க மாட்டாயா? புகழியின் வித்தகர் போல் அமிர்த கவி தொடைபாட அருள்வாயே. அதனால் நீங்கள் சமய கருத்துக்களிலே எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆதிசங்கர் சொன்ன வழியை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இல்லை எனக்கு வைஷ்ணவம் மட்டுமே போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோ, 6ல் 1 போகிறோம் அப்படின்னா பரவாயில்ல வச்சுக்கோ, 6ஐயும் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோ. அந்த ஃப்ரீடம் நம்ம மதத்தில் இருக்குது. இனி நாம் ராசி பல நிகழ்ச்சிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். அதனால் எங்கேயும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. பண விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பேச்சு ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும். யாரையாவது பற்றியெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம். உங்களுக்கு தேவையே இல்லாத சப்ஜெக்டு. அனாவசியமான பேச்சு, பிறரை பற்றி அவதூறாக பேசுவது, இதையெல்லாம் இன்றைய தினம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். திருப்புகழை படியுங்கள். கைத்தலம் நிறைகனி என துவங்கும் அந்த விநாயகப் பெருமான் மீது பாடப்பட்டுள்ள திருப்புகழை 96 தேனுமணி கசிவாகி என்னும் திருப்புகழையும் பாடிக்கொண்டிருங்கள். திருப்புகழை படிப்பவர்கள், உரைப்பவர்கள் மிடிப்பகைமை ஜெயித்தருளும் இசைப்பிரியா. எனவே மேஷ ராசி அன்பர்கள் இன்று சந்திராஷ்டமம் என்பதால் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசினருக்கெல்லாம் அதிலே ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. மிகப்பெரிய வளர்ச்சி, அது சாதாரண வளர்ச்சி அல்ல. ராசி அதிபதி 5 குடையவன், 9 குடையவன், 9, 10 குடையவன் எல்லாம் சேர்ந்து 10ஆம் இடத்திலே இணைந்திருக்கிறது ஒரு யோகம். எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கு தேவையான நிதி உதவி கிடைக்கும்.
குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 1, 5, 9 ஆகிய 3 திரிகோணங்களுக்கு அதிபதியான கிரகங்கள் 9ஆம் இடத்திலே இணைந்திருப்பது அபூர்வமான யோகம். 1, 5, 9 3 வீடுகளுக்கு அதிபதி 9ல் சேர்ந்துருது. எனவே இது ஒரு பெரிய யோகம், மிகப்பெரிய நன்மை, அபூர்வமான ஒரு கிரக சேர்க்கை. ஆனால் பெரிய பெரிய வேலைகளையெல்லாம் சுலபமாக முடித்து விடுவீர்கள். மற்றவர்களுக்கு செய்ய முடியாத விஷயம், மற்றவர்களால் முயற்சி செய்து கூட பார்க்க முடியாத விஷயம், மற்றவர்கள் இது சாத்தியமே இல்லை என்று கைவிட்ட விஷயம், அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தொட்டாலே ஜெயிக்கும். ட்ரை பண்ணுங்கள், சும்மா இருக்காதீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் வளர்ச்சி, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி என அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே பூமிகாரகனாகிய செவ்வாய் வலுவாக உச்சம் பெற்றிருப்பதால் இப்பொழுது சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. கடகராசியில் இன்னும் யாரெல்லாம் சொந்த வீடு இல்லையோ அவங்களாம் இப்போ வாங்கிடுவாங்க. இன்னும் 1 மாதத்துக்குள்ளே அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க. 6 மாதத்துக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன். மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. மிக 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 சிறப்பான கிரக அமைப்பு. ஜூன் மாதம் வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திருமணமாகாத கடகராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். அவரவர் வயதுக்கேற்ப நடைபெற வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். உங்கள் வயசில் எது நடந்தால் நல்லா இருக்குமோ அது நடக்கும். எனவே இது ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். 7ஆம் இடத்திலே 7 குடைவனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் திருமண தடை விலகும். ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இப்போ டக்குன்னு வருவாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க, முடிஞ்சிடும். கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகிடும். கல்யாண தேதி முடிவாகிவிடும். என்கிட்ட முகூர்த்த டேட்டுக்கு அனுப்புவீங்க. இப்போது மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு வியாபாரத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். ஒரு சிலர் தங்களுடைய வீட்டை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக கடன் வாங்குவார்கள். வீட்டை இன்னும் பெருசாக கட்டணும், இன்னும் 2 ரூம் போட்டால் சரியாக இருக்கும், ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு டாய்லெட் போட்டால் போகிறோம் அப்படின்னு அதுக்கு பட்ஜெட் போட்டு வீடை இடித்து கட்டுறது, பெருசாக்கி கட்டுறது, விரிவுபடுத்துவது, வர்ணங்கள் பூசுவது, மேலே டெரஸில் வெதரிங் கோர்ஸ் பண்ணுறது, மழை வந்தால் ஒழுகாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லற வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது செலவானால் இழுத்துக்கிட்டே போயிடும், எங்கேயோ போகும். அது நீங்கள் போட்ட பட்ஜெட்டை போல் 2 மடங்கு அதிகமாகும். ஆனால் பண்ணி தான் ஆகணும். குடியிருக்கிற இடமாச்சே, அதை பத்திரமா வச்சுக்கணுமே, பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே, ஆனால் பண்ணித்தான் ஆக வேண்டும். எனவே இது ஒரு நல்ல நேரம். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். கிடைத்தற்கரிய கிரக சேர்க்கை கிடைத்திருக்கிறது. கிடைத்தற்கு அரிய கிரக சேர்க்கை கிடைத்திருக்கிறது. வெரி வெரி ரேர் இப்போ கிடைச்சிருக்கிற இந்த கிரக சேர்க்கை. 1, 5, 9 குடையவர்கள் 5ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து விட்டன. இது ஒரு பெரிய யோகம். ராசி அதிபதி சுக்கிரன் 5 குடையவன், சனி 9 குடையவன், புதன் 3, 5ல் இருக்குது ஒன்றா. சுக்கிரன் சனி புதன் காம்பினேஷன் 5ல் பெரிய யோகம். பதவி கிடைக்கும், அலுவலகத்தில் பதவி கிடைக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், புகழ் கிடைக்கும், பெயர் புகழ் செல்வாக்கு கிடைக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், திருமணம் நடைபெறும். திருமணம் நடைபெற வேண்டிய வயதில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். எனவே நன்மைகள் பல விதத்திலே நடைபெறும், பலவிதமான நன்மைகள் நடைபெறும். எல்லா துலாத்துக்குமே இன்றைக்கி நல்லா இருக்கு. துளாராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும். அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நல்லது நடக்கும். அவங்கவுங்க ஏஜ், அவங்கவுங்களுடைய எதிர்பார்ப்பு, உழைப்பு, தகுதி, அதற்கேற்ப என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடக்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 9 குடையவன் ராசியிலே இருப்பதால் யோகம். பாக்யாதிபதி ராசியிலே இருக்கிறது. ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது. வீடு கொடுத்தவன் உச்சம். பாக்யாதிபதி நீச்சம், ஆனால் வீடு கொடுத்தவன் உச்சம். இது ஒரு மிக சிறப்பான யோகம்.
நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். மாணவியரெல்லாம் மிக மிக சிறப்பாக படித்து நல்ல மதிப்பெண் பெறுவதிலே கவனம் செலுத்துவார்கள். இந்த ஆண்டு பரீட்சையிலே முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் படித்து கொண்டிருப்பார்கள். திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 2ஆம் இடத்திலே 5 குடையவன் உச்சம் பெற்றிருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். பூமிகாரகனாகிய செவ்வாய் 2இல் உச்சம் பெற்றிருப்பதால் சொந்த வீடு வாங்கலாம். வீடு, மனை, நிலம் போன்றவற்றிலே முதலீடு செய்வதற்கு ஏற்ற நேரம். எல்லாரும் தங்கத்திலையும் வெள்ளியிலுமே போடாதீங்க, பூமியும் கொஞ்சம் வாங்கி போடுங்க. இப்போ செவ்வாய் உச்சமாக இருக்குது, இப்போ வாங்கினீங்கன்னா நல்லது. தனுசுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். உற்றார், உறவினர், நண்பர்கள் என பலரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 11 குடையவன் ராசியிலே உச்சம், 2 குடையவன் ஆட்சி. தனஸ்தானத்தை குரு பார்க்கிறது, தனகாரகன் பார்க்கிறது. தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி ஆட்சி, ராசியில் லாபஸ்தானாதிபதி உச்சம். பொருளாதார வளர்ச்சி கணிசமாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மாணவர்கள் மிக 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 அழகாக படித்து, நன்றாக படித்து, நல்ல பரீட்சை எழுதி நல்ல மார்க் வாங்குவாங்க. ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டாவது வரும். ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மிக அபூர்வமான கிரக சேர்க்கை 2ஆம் இடத்திலே ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இப்பொழுது கல்வியிலே பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 3 திரிகோணாதிபதிகள் ஒன்றாக இணைந்திருக்கின்ற அபூர்வ கிரக சேர்க்கை. 3 திரிகோணாதிபதிகள் அப்படின்னா 1, 5, 9 இந்த 3 வீட்டுக்கு அதிபதியான கிரகம் ஒரே இடத்துல சேர்ந்துடுச்சு. 1ல் ராசியில், 1னா ராசி. ராசி அதிபதி சனி, 5 குடைவன் புதன், 9 குடைவன் சுக்கிரன், இது 3 ஒன்றா சேர்ந்துருச்சு. பெரிய காம்பினேஷன். இந்த கூட்டணி வென்றே தீரும். மிகச்சிறப்பான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கிரக கூட்டணி வென்றே தீரும். எனவே இது உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கும்பத்திற்கு அதிர்ஷ்டமான நாள், யோகமான நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 5 குடையவன் 9ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே கேந்திரம் பெற்று இருக்கிறது. 2, 9 குடையவன் 11ஆம் இடத்திலே உச்சம். 9 குடையவன் உச்சம் பெற்றிருப்பதால் வீடு வாங்கலாம். வீடு வாங்குவீர்கள். வீடு, மனை, நிலம், பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால், ஏதாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா இப்போ அதெல்லாம் சரியாயிடும். உட்கார வச்சு பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவீங்க. நீங்கள் பல வருடங்களாக முடிவுக்கு வராத சொத்து பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரும். எல்லாரும் இணக்கமாக வந்துடுவாங்க, ஒன்றா சேர்ந்துருவாங்க எல்லாரும். ஏன்னா எல்லாருக்கும் பணம் தேவை, ப்ராப்பர்ட்டியை விற்றாகணும். அதனால் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க. நீங்களும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மீனராசியிலே உள்ள திருமணமாகாத இளவயதினருக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது ஆண் வாரிசு உருவாகும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி குழந்தை பிறக்காதவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறக்கும், நேச்சுரலாகவே பிறக்கும். ஏன்னா அந்த புத்திர ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வாடிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன்.